பாக்குறீங்களா? நெட்டவள்ளி அக்கா வாங்கக்கா. வாமா நெட்டவள்ளி. ஏன் நெட்டவள்ளி, ஏன் பரியத்துக்கு வரவே இல்லை? நீ வருவோன்னு எதிர்பார்த்த, அப்பப்ப என் வீட்டுக்கு வர, பொண்ணு பரியத்துக்கு வராம போயிட்ட பாரு நீ. ஆண்டி நானும் வரலாம் தான் ஆண்டி பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா ஒரு வேலை கொடுத்துட்டாரு, அதனால கொஞ்சம் வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. அப்படியாம்மா, சரி சரிம்மா. ஆண்டி என்கிட்ட கொடுங்க ஸ்லீப்ப, நான் தலை சீவுறேன். நீங்க ஏதாவது வேலை இருந்தா போயிட்டு பாருங்க. இல்லம்மா இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு ஏன் சிரமம்? ஐயோ ஆண்டி, நான் சிரமமாலாம் நினைக்கல. இதுல என்ன இருக்குது? நான் அப்படியே கௌசல்யா கிட்ட பேசிக்கிட்டு தலை செய்வேன். எனக்கு என்ன வேலை இருக்குது? சும்மா பேரக்கா பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு போய் பாருங்க ஆண்டி. ஏய் கௌசல்யா சொல்லுடி. சரி விடுமா, நெட்டவள்ளி அக்கா கிட்டே கொடுங்க. சரி நீங்க பேசிக்கிட்டே இருங்கம்மா, எனக்கு ஜாமான் விளக்குற வேலை இருக்குது, நான் போயிட்டு ஜாமான் விளக்கிட்டு வரேன். கௌசல்யா கௌசல்யா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன நெட்டக்கா, என்ன கேட்க போறீங்க? எங்க அண்ணனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுனா? ஓடு. என்ன கௌசல்யா நீ, உனக்கு விளையாட்டா போச்சு. சரி வேற என்ன கேட்க போறீங்க என்கிட்ட? எங்க அண்ணனை பத்தி தான் ஏதாவது கேட்க போறீங்க. எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. நீங்க எங்க அம்மாவை அனுப்பும் போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு. சொல்லுங்க பக்கம், என்ன கேட்க போறீங்க? அப்படியாடி, புரிஞ்சிருச்சா உனக்கு? உனக்கு புரியுது, உங்க அண்ணனுக்கு தான் என் மனசே புரிய மாட்டுது. அக்கா புரியும்க்கா, எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் போக போக தான் புரியும். ஏய் கௌசல்யா, உன்கிட்ட நான் மனசு விட்டு பேசலான்னு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு ஜாலியாக தான் உங்க அண்ணனை பத்தி பேசியிருக்க, என்ன பண்றது இம்ப்ரெஸ் பண்றது கேட்டிருக்கேன். இன்னைக்கு என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட முழுசா சொல்றேன்டி. என்னக்கா சொல்ல போறீங்க? எங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க அதானே? கௌசல்யா அது மட்டும் இல்லடி, உங்க அண்ணனை பிடிச்சிருக்கு, அப்புறம் உங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும், இல்லைன்னா வேற எங்கேயுமே நான் மருமகளா போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா அப்படியா? நிச்சயமா சொல்றீங்க? அப்படிக்கு என்ன எங்க அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது என்னமோ எனக்கு தெரியலடி. உங்க அண்ணன் மேல எனக்கு அளவு கடந்த பாசம் வந்துடுச்சு. கட்டினா உங்க அண்ணனை தான் கட்டிக்கணும் ஆசைப்படுறேன். உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேன். வேற எங்கேயுமே போக மாட்டேன் நானு. உங்க குடும்பத்தை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. நீ என்ன சொல்ற? உனக்கு நான் அண்ணியா வந்தா பரவாயில்லையா? என்னது பரவாயில்லையா? அக்கா உங்களை வேற யாரு அழகான பொண்ணு, அதுவும் நல்ல குணமுள்ள பொண்ணு கிடைக்க போறாங்க எங்க வீட்டுக்குமா அண்ணியா? என்ன கௌசல்யா சொல்ற? அந்த அளவுக்கு என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குக்கா, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனாலதான் எங்க அண்ணனை இம்ப்ரெஸ் பண்றதுதான் உங்களுக்கு வழி கொடுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் சொல்லுவேனா? சரி அதை விட கௌசல்யா, இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, இன்னைக்கு காதலர் தினம்ல, இன்னைக்கு என் காதலை வெளிப்படுத்தலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? சரி எங்க அண்ணனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க? கிஃப்ட்லாம் ஒன்றும் வாங்கி வைக்கலடி, அப்படியே போய் சொல்ல போறேன் நானு. அதான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாமா வேணாமான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து நீ தானே இந்த வீட்டுல மூத்தவ. அக்கா தாராளமா சொல்லுங்கக்கா, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு உங்களை பிடிச்சிருக்கானான்னு பாப்போம். அப்ப சொல்றியா? சொல்லிடுவாப்ப. இன்னைக்குதான் சரியான நாளுக்கா. இன்னைக்கு போய் சொல்லுங்க, உங்க காதல் சக்சஸ் ஆகும். அப்புறம் வாயால் எதுவும் சொல்லாதீங்க, ஒரு லெட்டர்ல எழுதி கொடுங்க. அதை படிக்கும் போதுதான் உண்மையான ஒரு ஃபீலிங்கே வரும்க்கா. அப்படியாடி சொல்ற? என்னதான் இருந்தாலும் நான் நேர்ல என் ஃபீலிங்ஸ் அப்படியே சொன்னாதானே புரியும். லெட்டர்ல எப்படி என் ஃபீலிங்லாம் தெரியும்? அக்கா நீங்க லெட்டர் சாதாரணமா சொல்லாதீங்க. லெட்டர் தான் ஒருத்தவங்களோட மனசு அப்படியே அதில் வெளிப்படுத்தும். அவங்க படிக்கும் போது நீங்க எப்படி சொல்லுவீங்கன்றத அப்படியே கண்ணு முன்னாடி நின்று படிப்பாங்க, புரியுதா? அதனால நீங்க லெட்டரே எழுதி கொடுங்க. நிஜமா வாடி? ஆமாக்கா சொல்றத கேளுங்க. போயிட்டு சீக்கிரமா ஒரு லெட்டர் எழுதி போய் கொடுங்க. காதல் தினம் அன்னைக்கு கொடுத்தாதான் எங்க அண்ணனுக்கு அது மறக்காம இருக்கும். அதை எங்க அண்ணன் புரிஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்கு. போக்கா. சரி கௌசல்யா, நான் போயிட்டு எழுதி கொடுக்குறேன்.
ஐயோ, ரொம்ப வெக்கமா வருது எனக்கு. gift என்ன இருக்கு இது உள்ள? லவர்ஸ் டே அதுமா, எதுவுமே கொண்டாட முடியாது, gift எதுவுமே நமக்கு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல திடீர்னு ஃபோன் பண்ணி gift வச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படி என்னதான் இருக்கு இதுக்குள்ள? வாவ், இவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த ஹேண்ட்பேக். ஹார்ட் மாடல் போட்டு இது வரைக்கும் நான் இந்த மாடலே நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, ரொம்ப சூப்பரா இருக்கு. டைரி மில்க் இதுவும் நல்லா இருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே. ஐ லவ் யூ. ஓ செம, 3 கிஃப்ட்டுமே செம சூப்பரா இருக்கு. இந்த அளவுக்கு கூட அகஸ்டின் வாங்கி கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஓ, எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது. சரி, அகஸ்டினுக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுவோம். என்ன லாவண்யா ஃபோன் பண்றா? சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ அகஸ்டின், நீ கொடுத்த gift எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அகஸ்டின். சூப்பரா இருக்கு. ஹேண்ட் பேக், அந்த டீ கப்பு, டைரி மில்க், மூணுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா லாவண்யா? உனக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கினேன். ஐயோ அகஸ்டின், சும்மா சொல்லக்கூடாது. எப்படி ஹேண்ட்பேக், சாதாரண ஹேண்ட்பேக் கூட வாங்கல, இது ஹார்ட்லாம் போட்டு நல்லா இருக்கு. இந்த மாதிரி மாடல் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இல்ல, முதல்ல சாதாரணமாக வாங்கலாம் தான் பார்த்தேன் ஹேண்ட்பேக்கு. அப்புறம் இது மேலே வச்சுருந்தாங்களா, நல்லா இருக்கே, சரி வேலன்ஸ் டே அழைக்குமா, இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். செலக்ஷன் சூப்பர். லாவண்யா, நீ கூட என்னடா இது கிஃப்ட்டை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே, உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அகஸ்டி, நான் இப்பதான் பிரிச்சு பார்த்தேனே தெரியுமா. முன்ன நீ கொடுத்துட்டு போனப்ப எங்க அம்மா கூப்பிட்டு ஒரு வேலை வச்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் இதை பிரிச்சு பார்த்தனே. இதை பிரிச்சு அப்பயே பார்த்துனா உனக்கு அப்பயே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேனே. ஓ, அப்போ நீ பிரித்து பார்க்கலையா, அதான் அதை பற்றி பேசலையா? நான் கூட அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டேன். ஆமா அகஸ்டின், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கிஃப்ட் நல்லா இல்லாம சொல்லுவாங்க யாராவது? எவ்வளோ அழகா இருக்கு. டைரி மில்க் கூட அந்த டீ கப்பை விட எனக்கு அந்த ஹேண்ட்பேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி. என்ன நேரில் தான் பார்த்து பேச முடியல. எங்க வீட்டில் அவ்வளோவா என்னை வெளியே அனுப்ப மாட்டாங்க அகஸ்டின். சாதாரண நாள்லயே எங்க போற அப்படின்னு எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காதலர் தினம், இன்னைக்கு நான் வெளியே போனா கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. ஓகே ஓகே லாவண்யா, அதனால தான் நான் உன்னை வெளியும் கூப்பிடல. உனக்கு கிஃப்ட் கையில் கொடுக்காம நான் வீட்டு வாசலில் வச்சது காரணமும் அதான். சரி, இங்கெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்கு, எல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு தான் நான் அப்படியே வாசலில் வச்சுட்டு ஓரமாக நின்ட்டேன். பரவாயில்ல அகஸ்டின், என்னோட சுச்சுவேஷனே நீ புரிஞ்சுக்கிற. அப்புறம் லவ்னா அதானே, உன்னோட சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுக்கணும், என்னோட சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணும், இதுதான் லவ். யா நீ சொல்றது சரிதான். ஆனால் ஒரு நாள் நம்ம வெளியில் ஃப்ரீயாக மீட் பண்ணுவோம், ஜாலியாக பேசலாம். சரி அகஸ்டின், பார்ப்போம். இதாவது எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் வரணும். இதாவது அதுக்கு சுச்சுவேஷன் அமைதான்னு பார்ப்போம், போய் சொல்லிட்டு வர மாதிரி. ஆ சரி சரி சரி, நான் ஃபோனை வச்சிடறேன். சரிங்க. நீங்கள் ஃபோன் பட்டு இப்போ பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏடா அந்த கிஃப்டை பற்றி எதுவுமே பேசலையே, பிடிக்கலையோ, இல்லை வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு மனசு ஃப்ரீயாக இருக்குது, நான் நிம்மதியாக தூங்குவேன். சரி அகஸ்டி, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி லாவண்யா, நான் வச்சிடுறேன். சார், நான் லாவண்யாவை தப்பாக நினச்சிட்டேனே. கிஃப்டை பிரித்து பார்க்காதனால தான் கிஃப்டை பற்றி எதுவுமே பேசலை போல. இப்போ தான் புரியுது ஏன்னு. கொஞ்சம் அவசரப்பட்டோம் போல. நமக்கு அகஸ்டின் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, நாமளும் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி அவர் கிஃப்ட் கொடுப்பாருன்னு? அவர் இந்த பக்கமே எனக்கு வரமாட்டாருன்னு நினைச்சேன். திடீர்னு கிஃப்டை கொடுத்துட்டாரு. என் கையில் எதுவுமே இல்லையே டக்குன்னு கொடுக்கறதுக்கும். சரி, அப்புறமா ஏதாவது வாங்கி கொடுப்போம்.
என்னது இது? மீன்காரர் சம்பந்தி போனே எடுக்க மாட்டாரு. யார் இது? புது நம்பரா இருக்கே. சரி, யாருன்னு கேட்போம். ஹலோ, யாரு? என்ன சம்பந்தி இப்படி யாருன்னு கேக்குறீங்களே? உங்க வீட்டு பொண்ணை பார்த்துட்டு போனோமே, ராமச்சந்திரன் ஞாபகம் இருக்கிறதா? ராமச்சந்திரனோட அப்பா பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு இதே புது நம்பர் என்னவே யாருன்னு எனக்கு தெரியல, அதனாலதான். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. எப்படி சம்பந்தி? நீங்க தான் சொல்லணும். என்ன சங்கதி? நாங்க எங்களோட முடிவை சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க உங்க முடிவை சொல்லல. நீங்களே சொல்லுங்க, நாங்களும் எதிர்பார்த்தோம். சொல்லல, நீங்க சொல்லுங்க. எங்க முடிவு தானே. நானே அதுக்கப்புறம் இன்னும் எங்க வீட்டுல யாருக்கிட்ட இன்னும் பேசல. நாங்க முடிவு எடுக்கணும். நான் சொல்றேன். நான் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றேன் நான் எங்களோட முடிவு என்னன்ட்டு. ஏன்னா இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. என் பொண்ணுகிட்ட கேட்கணும், அப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கணும், அப்புறம் என் பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கடமைக்காவது கேட்டுதான் ஆகணும். அவன்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்றேனே. அது சரி, எப்படி நீங்க முடிவு எடுப்பீங்க? எங்க குடும்பத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி முடிவு எடுக்க போறீங்க? அதனால எங்க குடும்பத்தை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா, தெரிஞ்சுக்கணும் தான். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு அப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டை பாருங்க, எங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்குது என்ன ஏதுன்னு வந்து பாருங்க, 4 பேரை விசாரிங்க. அப்படின்னாதான் எங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொல்றதுலாம் நாங்க நம்புறோம். நீங்க ஏன் பொய்யா சொல்ல போறீங்க? அட, அப்படி இல்லைங்க. அது எல்லாரும் சந்தேகப்படுறதுதான். சந்தேகம்னு கிடையாது அதுக்கு பேரு. அது பேர் வந்து உறுதிப்படுத்துறது. ஏன்னா யார் எல்லாரும் நல்லவங்களாம் இருந்துட மாட்டாங்களே. அதனால யார் எப்படின்ட்டு அவங்களோட டீட்டெயிலாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணுங்க. செக் பண்ணி தான் பொண்ணை கொடுக்கணும். அப்படி நினைக்கிறது பொண்ணோட வீட்டில் அப்படி நினைக்கிறாங்களா, அது தப்பே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. சரியா? எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டை பாருங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது எல்லாத்தையும் வெளிப்படையா கேளுங்கன்றேன். நான் வெளிப்படையா கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். ஏன் பொய்யெல்லாம் மறைச்சிக்கிட்டு? ஏன்னா மறைச்சி கல்யாணம் பண்ணிட்டா அது நாளை பின்ன ஒரு பேச்சா வரும். நீங்க நேரடியா வாங்க, வந்து எல்லாத்தையும் பாருங்க. இருக்கட்டும். நீங்க இப்படி சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம்தான். நாங்க அதெல்லாம் வந்து அப்புறம் பாத்துக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க, நீங்க வரணும். நாளைக்கு வந்து நீங்க எங்க வீட்டை பாருங்க. நீங்க எங்கிட்ட வந்து பேசணும். நீங்க யார் யார் வரீங்களோ எத்தனை பேர் வேணாலும் வாங்க, வந்து விசாரிங்க. ஆமா, நீங்க விசாரிச்சுட்டு டக்குன்னு உங்க பதில சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாணத்தை வச்சிருவோம். நான் நிச்சயதார்த்தம் வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. நீங்க பதில் ஊன்னு சொல்லிட்டா போதும், கல்யாணத்தை நடத்திட வேண்டியதான். ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. ஏன்னா எங்க பையனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குது. அதனால முடிச்சுக்க வேண்டியதான் டக்குன்னு. என்ன நீங்க வேற நாளைக்கே வர சொல்றீங்களே? நாளைக்கு எப்படி நான் வர்றது? வேற அவ்வளோ தூரம் வரணும். அதுக்கு ஒரு நாள் பார்த்து தான் வரணும். அதுக்கு இல்லாமல் நாளைக்கு வியாபாரத்துக்கு போகணும். அட, என்னங்க நீங்க அப்படி தயங்குறீங்க? உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்க, வந்து நேரில் வந்து விசாரிக்காம வியாபாரம் அது இதுன்னு சொல்றீங்க. வாங்க, நீங்க பாருங்க, உங்க பொண்ணை எங்க பையனுக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி மாற போறீங்கன்னு மட்டும் பாருங்க. ஆமா, எங்க பையனோட மனசுல தான் இருக்கு நீங்க எப்படி ஆக போறீங்கன்றது. சரி, நான் நாளைக்கு வரேங்க. இங்க இந்த அளவுக்கு கூப்பிடும் போது அப்புறம் நான் வராம வந்தா நல்லா இருக்காது. சரி, நாளைக்கு நான் வரேன். நான் நீங்க மட்டும் வரீங்களா இல்ல அப்புறம் யார் யார் வரீங்க? நான் மட்டும் வரேன். ஏன்னா எல்லாரும் நாளைக்கு வர முடியாது. என் சம்சாரம் இந்த அவங்க வேலைக்கு போகணும், அவங்க வியாபாரத்தை பார்க்கணும். நான் மட்டும் வரேன் நாளைக்கு. சரி, வாங்க. அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். சரி, வச்சிடறேன். இந்த மீன்காரன் நல்லா கொடுத்து வச்சோம் போல. அடிச்சது பாரு ஜாக்பட்டு. இந்த ராமச்சந்திர எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்து பொண்ணுங்களுக்கு இவனை பிடிக்கல, அப்படியே புரிஞ்சா இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னுவான். இப்ப இவங்க பொண்ணை பிடிச்சி போச்சு இவனுக்கு, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சி போச்சு. பாரு எப்படிலாம் அமைய வேண்டியதா இருக்கு பாரு. ஏதோ ஒண்ணு கல்யாணம் ஆனா சரிதான். பூமாரி, இன்னைக்கு கிளாஸ்ல நிறைய பேர் வரல. வேலஸ்டே அதுமா எல்லாரும் அவங்கவுங்க காதல கொண்டாட லீவ் போட்டாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து உட்காந்து கிடக்குறோம். நம்மளாம் வேஸ்ட் பூமாரி. கையல், நான் தான் கையல் வேஸ்ட்.
உனக்கு கூட கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ கொண்டாடலாமே. என்னடி சொல்ற? எனக்கு யாரு ஆள் கிடைச்சா? என்ன லூசா நீ? கையல், அதான் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, உன்னோட வருங்கால வீட்டுக்கார், அவர் பேர் கூட என்ன? ராமச்சந்திரன். அவர் கூட நீ காதலர் தினத்தை கொண்டாடி இருக்கலாமே. ஓடு லூசு, அவெல்லாம் ஒரு ஆளா? காது கேட்காத மரமேட்ட போல எல்லாத்தையும் ஆள் கதை கேட்டு அங்க போயிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான் அந்த லூசு. கையல், நீ பேசுற பேச்சுல கொஞ்சம் மயக்கத்துக்கு போயிருப்பாரு. அதனாலதான் நீ சொன்னதெல்லாம் காதுல வாங்காம உன் மேல இருக்கிற பாசத்தினாலையும் ஒரு காதல விழுந்துட்டு இருப்பாரு. அதனாலதான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. பூமாரி, இது வெறுப்பு ஏதாவது சொல்லிட்டேன். நானே டென்ஷன்ல இருக்கேன். நான் படிச்சு சொல்றேன், அவ்வளவு தூரம் சொல்றேன். வேணுமென்ட்டு ஒரு கால் நேரமா நின்று பேசுறேன். இந்த மாதிரி எனக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்குது, ஆனா உங்களை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு புரியுது எங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு வாக்கி எல்லாம் பேசிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டான். கையல், இருந்தாலும் எதிர்கால ஹஸ்பண்ட் அவர் போய் இப்படி மரியாதை இல்லாம பேசலாமா? தப்பு இல்ல, வாயில் அடிச்சுக்கோ.